வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸோட பார்ட் 4 தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் எனக்கு இந்த நம்பர் சீரிஸோட பார்ட் 4ல எனக்கு ஒரு ராங் நம்பர்ல டிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 16 24 36 42 56 56 கொடுத்துருக்காங்களா? அப்ப எனக்கு இது கண்டிப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் எனக்கு பாசிபிள் கிடையாது. எனக்கு என்ன பண்ணுவேன், டிஃபரன்ஸ் தான் பார்ப்பேன். ஏன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சேம் நம்பர் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப நான் டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா டைரக்டா? சோ ஃபர்ஸ்ட் எனக்கு 24க்கு 16க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 8 வரும். அகைன் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 12. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? அகைன் 6. இங்க எனக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 14. இங்க டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 0 இருக்குமா? எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன பண்ண முடியாது, லாஜிக் கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணுவேன், இதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எடுக்கலாமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 4. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா -6 ன்னு வரும். அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க, +8 ன்னு வரும். அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க, -14 வருது. ஓகேவா? அப்பதான் எனக்கு இங்க 0 வரும். அப்ப எனக்கு இங்க லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சோ இங்க எனக்கு லாஜிக் கண்டுபிடிக்க முடியல. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஃபர்தரா எனக்கு இந்த டிஃபரன்ஸ்ல அகைன் ஏதாவது லாஜிக் சேஞ்ச் பண்ணலாமான்னு பார்க்கலாமா? ஏன்னா ஒரு ராங் நம்பர் சீரிஸ் இல்ல. ராங் நம்பர் சீரிஸ்ன்றப்ப எனக்கு ஒன்னு டிஃபரன்ஸ்ல ஏதாவது நம்பர் எனக்கு லாஜிக் இல்லாம இருக்கும், இல்லனா வந்து டிஃபரன்ஸ் நம்ம லாஜிக் இல்லாம இருக்குன்னு எடுத்துக்கலாமா? சோ அப்ப நான் ஜெனரலா பார்க்கும்போது என்ன பண்றேன், இங்க எனக்கு +4 ன்னு எடுத்துருக்காங்க. அப்ப அடுத்து நான் டபுள் பண்ணிக்கலாமா அதை நானு? அப்ப நான் இங்க -8 ன்னு எடுத்துக்கலாமா? சோ அப்ப நான் இங்க டபுள் பண்ணி மைனஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்ப இங்க எனக்கு என்னப்பா வந்திருக்கணும், -6 க்கு பதிலா நான் -8 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா எனக்கு இங்க 6 க்கு பதிலா என்ன கிடைச்சிருக்கும், 4 கிடைச்சிருக்கும். ஓகேவா? அகைன் எனக்கு இங்க -4 னா இங்க என்ன கிடைச்சிருக்கணும், +12 எடுத்துக்கலாமா? +12. அகைன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க -16 எடுத்துக்கலாமா? இந்த லாஜிக் ஃபாலோ தான் செக் பண்ணி பார்க்கலாமா? அப்ப பாருங்க எனக்கு இங்க 4 இருக்கு. அப்ப எனக்கு இங்க 8 + 4 என்ன வந்திருக்கும், 12 வந்திருக்கும். இங்க எனக்கு 12 -8 எனக்கு 4 இருக்குமா? அப்ப 36ல இருந்து எனக்கு 4 கூட்டினா எவ்வளவுப்பா கிடைக்கும், 40 கிடைக்கும். அப்ப ராங் நம்பர் கண்டிப்பா எனக்கு என்னவா இருக்கணும், இங்க 42 தான் இருக்கணும். அப்ப இதோட லாஜிக் நான் எப்படி செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க 40 இருக்கா? அப்ப 40க்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, இங்க எனக்கு 4 இருக்கு. இங்க +12 பண்ணா என்னப்பா கிடைக்கும், 16 வந்திருக்கணுமா? அப்ப 40 + 60 எவ்வளவு, 56. அப்ப நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட் தான். அப்ப என்னோட ராங் நம்பர் இங்க என்னது, 42. பட் அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்னா 40 வந்திருக்கணும். சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பட் ராங் நம்பர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் கால்குலேட் பண்ணுறதுக்கு. நம்ம ஒன்ஸ் அதோட லாஜிக் ஐடென்டிஃபை பண்ணிட்டு பொறுமையாக எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. ஸோ எனக்கு 28 38 50 74 108 158 கொடுத்துருக்காங்களா? டேரக்டாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்துக்கலாமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும், 10. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ, 12. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24. இங்க எனக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும், 8ல இருந்து 4 போச்சுனா 4, 10ல இருந்து 7 போச்சுனா 3. அகைன் இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு வரும், 50 வருமா? இப்போ எனக்கு இதுல லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதா? 10 12 24 34 50ல என்னால லாஜிக் கண்டுபிடிக்க முடியல. அப்ப இதுக்கு நான் அகைன் டிஃபரன்ஸ் எடுக்கலாமாப்பா? இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க, எனக்கு ஓவராலா 2 வருமா? அகைன் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 12. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு 10 வருது. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, எனக்கு ஓவராலா 16 வருது. அப்ப எனக்கு இங்க 16 இருக்கு. அப்ப இங்க 10 இங்க 12 இங்க 2ன்ற மாதிரி எனக்கு சீக்வென்ஸ் கண்டிப்பா ஃபாலோ ஆகாதுல. அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க 16னா இங்க எனக்கு மொத்தம் 3 நம்பர்ஸ் வரணும்லப்பா. அப்ப நான் இங்க என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் 12 அஸ்யூம் பண்ணலாமா? இங்க 12 இருந்தா இங்க என்ன இருக்கும், 8 இருக்கும். அப்ப இங்க என்ன நம்பரா வந்திருக்கணும், 4 வந்திருக்கணும். அப்ப எனக்கு ரிவர்ஸ்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டே போலாமா? 50ல இருந்து 60 கிடைச்சா எனக்கு என்ன கிடைக்கும், 34. லாஜிக் கரெக்டா தான் இருக்கு. இப்ப 34ல இருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளவுப்பா வரும், எனக்கு 22 வருமா? அப்ப 22 தான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸா இருந்திருக்கணுமா? எனக்கு இது வரைக்கும் லாஜிக் கரெக்ட் தான். அப்ப இந்த நம்பர் தான் எனக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகுமா? அப்ப எனக்கு 74ல இருந்து 22 போச்சுனா என்ன கிடைக்கும், 52 இருக்கும். அப்ப ராங் நம்பர் என்னவா இருக்கும், இங்க 50 அப்படின்றத ராங் நம்பரா இருக்கும். அந்த இடத்துல கரெக்டான நம்பர் என்ன பிளேஸ் பண்ணிருப்பாங்க, 52 பிளேஸ் பண்ணிருப்பாங்க. சோ இத நான் கண்டுபிடிச்ச கரெக்டா செக் பண்ண என்ன பண்ணுவேன், ஃபர்தரா நான் கண்டுபிடிச்ச லாஜிக்கை நான் ஃபாலோ ஆகுதான் செக் பண்ணி பார்க்கலாமா? சோ அப்ப அகைன் பாருங்க, இங்க நான் 12 எடுத்துட்டேனா, அப்ப இங்க 8 வரணும். இங்க 52 இருக்கு, இங்க 8 இருக்காப்பா. 22ல இருந்து 8 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும், 14 வரணுமா? அப்ப இங்க எனக்கு என்ன வந்திருக்கணும், 14 வந்திருக்கணும். 52ல இருந்து 14 போச்சுனா எனக்கு 13 கிடைக்குதுலப்பா. அப்ப நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட்டா? அப்ப இங்க ராங் நம்பர் என்னது, 50 தான் வரணும். சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 3 பாருங்க. 571 573 579 65 691 609 641 இருக்கா? எனக்கு இங்க கிராஜுவல் இன்க்ரீஸா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன், நான் டேட்டா டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 2 வரும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 6. அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஓவராலா எனக்கு இங்க 12. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும், 18. இதோட டிஃபரன்ஸ் எனக்கு 32 வரும். அகைன் எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாமா? சோ இங்க எனக்கு 4, இங்க 6. அப்ப அடுத்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா என்ன வந்திருக்கணும்,
8ன்னு இருக்கணும். எனக்கு 2 என்ன கூடுதல, அப்ப இங்க 4 இங்க 6 அடுத்த நம்பர் கண்டிப்பா என்ன இருக்கணும் 8ன்னு இருக்கணும். ஆனா இங்க எனக்கு எவ்வளவு இருக்கு ஜெனரலா 6 தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல எனக்கு லாஜிக் கிடைக்குது. அப்ப இங்க 8 கூடுதலா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்ப்பா 12 + 8 எவ்வளவு வந்திருக்கணும் 20 வந்திருக்கணும். அப்ப 20 கூட்ட என்ன கிடைக்கும் 611 இருக்கும். அப்ப 611 தான் இங்க கரெக்ட் ஆன்சர். என்னோட ராங் ஆன்சர் என்னவா இருக்கும் 609 தான் இருக்கும். சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4 70 82 103 134 150 175 226 கொடுத்துருக்காங்களா? சோ அப்ப எனக்கு இது கிராஜுவல் இன்க்ரீஸ் அதெல்லாம் இருக்கு. அப்ப கிராஜுவல் இன்க்ரீஸ்னா என்ன பண்ணுவீங்க ஜெனரலாவே டிஃபரன்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாமா? அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. எனக்கு இங்க 12 வந்திருக்கு. இதனோட டிஃபரன்ஸ் எவ்வளவுப்பா 3 ல இருந்து 2 போச்சுனா 1, 10 ல இருந்து 8 போச்சுனா 21 இருக்குமா? அங்க இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 4 ல இருந்து 3 போச்சுனா 1, 3 அப்படியே வந்திருக்கணுமா? அங்க இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 1 4 இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுப்பா வருது 51. சோ பார்த்தால நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது 10, இங்க எனக்கு 10, இங்க எனக்கு 10. அப்ப இங்க என்ன கிடைச்சிருக்கும் எனக்கு 10 தல டிஃபரன்ஸ் வந்திருக்கும். அப்ப 10 டிஃபரன்ஸ்னா இங்க என்னப்பா வந்திருக்கும் 11 வந்திருக்கும். அப்ப 81 ல இருந்து 11 கழிச்சா என்ன கிடைச்சிருக்கணும் 71 தான் வந்திருக்கும். அப்ப இங்க ராங் நம்பர் என்னதுப்பா 70. சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 5 45 90 139 192 258 and then 348 கொடுத்துருக்காங்களா? சோ அப்ப எனக்கு 1 by 1 செக் பண்ணிக்கலாமா? சோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும் 45. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இங்க ஒரு 39 அங்க ஒரு 10 இருக்குமா? அப்ப எனக்கு 49 டிஃபரன்ஸா இருக்குமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 12 ல இருந்து 9 போச்சுனா 3 இருக்கும். 8 ல இருந்து 3 போச்சுனா 6 கிடைச்சிருக்குமா? அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. ஓவராலா எனக்கு இங்க 6 15 ல இருந்து 9 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும் 66 கிடைச்சிருக்கும். அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு ஓவராலா. சோ 0 அகைன் 14 ல இருந்து 5 போச்சுனா 90 இருந்திருக்கணுமா? சோ அகைன் எனக்கு இதுல என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. இங்க 45 இங்க 49 இங்க 63 66 19 இருக்கா? இப்போ என்ன பண்ணுவேன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுக்கலாமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும் 24 வரும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. எனக்கு ஓவராலா வெறும் 3 தான் இருக்கு. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? சோ 69 ல இருந்து 14 போச்சு எவ்வளவு கிடைக்கும்? ஓவராலா 13 ல இருந்து 9 போச்சுனா 4, இங்க எனக்கு என்ன இருக்கும் 14 இருக்குமா? அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க. ஜஸ்ட் 4 கிடைக்குது. இப்போ எனக்கு இத லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதாப்பா 4 14 3 24 இருக்கு. அப்ப லாஜிக் கண்டுபிடிக்க முடியல. அப்ப நான் என்ன பண்ணுவேன் கொடுத்துக்க சீக்வென்ஸ் கண்டிப்பா தப்பா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் இதுக்கு கரெக்டான லாஜிக் கண்டுபிடிக்கலாமாப்பா? சோ அப்ப எனக்கு இங்க 4 இருக்கு. அகைன் 14 3 நான் ரிவர்ஸ்ல செக் பண்ணி பார்க்கலாமா? சோ எனக்கு லாஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன இருக்குங்க 24 இருக்கு. அப்ப 24 அப்படினா இதுல பாதி தான் அடுத்த டிஃபரன்ஸ் நான் சொல்லி அஸ்யூம் பண்ணலாமா? அப்ப இங்க 24 னா இங்க என்ன பண்ணிருக்கலாம் 12 இருந்திருக்கலாமா? அப்ப 12 இருந்துச்சுனா என்ன பண்ணிருப்பேன்ப்பா 66 ல இருந்து நான் 12 கழிச்சிருப்பேனா? 66 ல இருந்து 12 போச்சுனா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு ஓவராலா 54 கிடைச்சிருக்கணுமா? அகைன் இதுல பாதி நான் அடுத்தது எடுத்துக்கலாமா? அப்ப இதுல பாதினா நீங்க 6 எடுத்துக்கலாமா? அகைன் நீங்க பாருங்க 54 ல இருந்து 6 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும் 48 கிடைச்சிருக்குமா? அகைன் 6 ல பாதி எவ்வளவு 3. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா என்ன வந்திருக்கணும் டிஃபரன்ஸ் 3 தான் வந்திருக்கணும். 48 ல இருந்து 3 போச்சுனா தான் எனக்கு 45 கிடைக்குமா? அப்ப இதுதான் இதோட கரெக்டான லாஜிக். அப்ப எனக்கு என்னோட ராங் நம்பர் என்னப்பா இருக்கும்? ராங் நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த ரெண்டு நம்பர் நம்ம சேஞ்ச் பண்றோமோ அதுல இருந்து மிட்ல இருக்க வேல்யூ தான் எனக்கு என்ன வரும் கண்டிப்பா ராங் நம்பர் இருக்கும். அப்ப என்னோட ராங் நம்பர்ன்றதுக்கு என்னவா இருக்கும் 139. ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். ஸோ இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.